ஃபர்ஸ்ட் டைம் அவ ஓட்டி நான் உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், கியர் பிச்சு எரிஞ்சிடாது. அது இருந்தாதான் வண்டி ஓட்ட முடியும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்காதுப்பா இவரு. இல்ல இல்ல இங்க பாரு, ஒவ்வொரு வாட்டி நீ அவங்க இது பண்ணும்போது என் கையை விட்டு முறுக்குற மாதிரியே இருக்கு. கையை விட்டு முறுக்குற மாதிரியே இருக்கா? இதுக்கு மேல எனக்கு வழி தெரியும். நீ ரைட்ல போடி. வழி தெரியும் எனக்கு, ஆபீஸ் வழியா போறதுக்கு. ஏன்டி நீ ஆபீஸ் போறதுக்கு எதுக்கு? இரு, நம்ம போறது இதுக்கு. நீ எதுக்கு உடம்பாக்கம் போற? அந்த சைடு பா, அப்படி திரும்பி ரைட்ல போ. சாவடிக்கிறேன். அங்க போய் ரைட்ல திரும்பிக்கலாம். இங்கே ரைட்ல திரும்பலாம். விட்டா வாட் இஸ் தட்? இங்க வந்து இப்ப திரும்பினா என்ன, அங்க போய் திரும்பினா என்ன? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் இதுக்கு போலீஸ்காரங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்பா சுத்தி சுத்தி எங்கெங்க கூட்டு போறாங்க. நீங்க ஆபீஸ் வழியா போயிட்டு இருப்பா. அந்த சைடு நேரா போனா இது ஆபீஸ் வந்துரும், ஆர்காட் ரோடு வந்துரும். ஏய் இப்ப பேசாம ஒண்ணு பண்ணு. அங்க அந்த பக்கம் இருக்கிற ரோடு நுங்கம்பாக்கம், அந்த பக்கம் ரோடையும் ஆர்காட் ரோடுங்கிற, இந்த பக்கம் போனாலும் ஆர்காட் ரோடுங்கிற. என்ன இது சென்னை மெட்ரோலாம் எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ஆர்காட் ரோடு. நான் அப்ப நீ சென்னைன்ற பேரை மாத்தி ஆர்காட் மாறி வச்சிரு, மாத்திரு. கண்டிப்பா எல்லாத்தையும் ஆர்காட் ரோடு உனக்கு தெரிஞ்ச வழி தெரியும்னா லெஃப்ட்ல போ. இப்ப தெரியாது. நெஞ்சு வலிக்குதுமா, கொஞ்சமா கருணை காட்டு ப்ளீஸ். சரி சரி, கருணை காட்டுறேன். உனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ ஓட்டுறது 4 வாட்டி என் கூட அந்த பக்கு பக்குலாம் தானா கொஞ்சம் போயிடும். அதான் மொத்தமா முடிஞ்சிடும். அதுக்கு மேல 5ஆவது வாட்டி ஆள் இருந்தா தானே பக்கு பக்குன்னு இருக்கிறதுக்கு. 4ஆவது வாட்டில க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. நல்ல பிளானிங். நீங்க பார்த்தா என்ன அந்த அளவுக்கு பெரிய ராட்சசி மாதிரி தெரியுது? ராட்சசி இல்ல, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி தெரியுது. ஹலோ, இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்து கார் ஓட்டுறது. டாட் சொல்லி கொடுத்து கார் ஓட்டல, ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, நான் சொல்லி கொடுத்தே இப்படி. இன்னும் டாட் சொல்லி கொடுத்தா என்ன லெவல்ல இருந்திருக்கும். டாட் சொல்லி கொடுத்தா ஒன்றும் இல்லை. ஓகேயா? ஏன்னா எங்க அப்பாக்கு என்ன கார் ஓட்ட தெரியாது. அவர்கிட்ட வெறும் வண்டியோட லைசன்ஸ் மட்டும் தான் இருக்கு, கார் லைசன்ஸ்லாம் கிடையாது. அவர்கிட்ட கார் லைசன்ஸ் இல்லையா? என் தம்பிகிட்ட மட்டும்தான் வந்து கார் லைசன்ஸ். ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா ஐ திங்க் சோ. நமக்கு எப்பவுமே நேர் வழி தான். நம்ம இந்த குறுக்கு வழிலாம் நம்மள ஐசெஃப் போதா ரோடு? இந்த ரோடு அடி பாவி, நீ வந்து நுங்கம்பாக்கத்தையே தாண்டல, அதுக்குள்ள ஐசெஃப்க்கு போயிட்ட. இப்போ என்ன, எந்த சைடு போணும்? நேரா போ. லயலா காலேஜ் வந்துச்சு. லயலா காலேஜ் வந்துச்சு தெரியும். இப்ப அந்த ஷெனா நகர் பிரிட்ஜ் இறங்கணுமா? ஷெனா நகரா? லயலா காலேஜ் எங்க இருக்கு? லயலா காலேஜ் வந்து அந்த ஷெனா நகர் பிரிட்ஜ் ஏறி இறங்கணும். இந்த சைடு இருக்கு. இந்த சைடு இருக்கா? இப்போ நம்ம இப்போ இந்த பக்கம் இருக்கோம் லயலா காலேஜ் கிட்ட. அப்ப ஷெனா நகர் பிரிட்ஜ் எந்த பக்கம் இருக்கு? லயலா காலேஜ் பிரிட்ஜ் அந்த பக்கம் பிரிட்ஜ் வரும். எந்த பக்கம்? ஏதோ ஒரு பக்கம். நேரா போ. லெஃப்ட்ல இருக்கு லயலா காலேஜா? அப்ப நேரா போனா சப்வே ஒன்று இறங்கும். இறங்கி ஷெனா நகர் சப்வே. ஏய் அது வந்து சிந்தமியா வேற ஒரு சேட்பட்டா? சேட்பட்டு அது இது. சேட்பட் சப்வே இது. சேட்பட்டா ஸ்கை ஒன் போற வழி தானே இப்ப நம்ம போறது? ஆமா ஆமா, ஏரியா. அதுதான் ஷெனா நகர் சப்வே நான் சொல்றேன். ஏய் அது ஷெனா நகருக்கு சப்வேவே இல்ல. ஷெனா நகர் சப்வே அந்த பக்கம் கிடக்கு. நேரா போ. லெஃப்ட்ல போக கூடாது, லெஃப்ட்ல போ. சரி, நேரா தானே? நேரா போணும். நீ ரைட்ல போற. சரி 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 சரி. ஐயோ இது சிந்தாமணியா ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன். சரி விட்டு கோடம்பாக்கம் சப்வேவா? தெரியும். ஆமா, ஷெனா நகர் சப்வே தான் அது. கோடம்பாக்கம் எங்கேயோ கரெக்ட். ஐயோ, நான் அது பேர் ஷெனா நகர் சப்வே தான் வச்சிருக்கேன். உன்னால ஒத்துக்க முடிஞ்சாது ஷெனா நகர் சப்வேன்னு ஒத்துக்கோ. இல்லனா நீ ஏதோ சேட்பட் சப்வே கூட வச்சுக்கோ, பிரச்சனையே இல்ல. கோடம்பாக்கத்துக்கும் நடுவுல சேட்பட்டுன்னு வைக்கிற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. அது சேட்பட் எங்க வந்தது, இது எங்க இருக்குன்னே தெரியல. அறிவாளியா பேசுறது. இப்ப நாளைக்கு நான் என்ன பண்றேன், நாளைக்கு நம்ம முதலமைச்சருக்கு இது பண்ணி கடிதம் போட்டு இந்த மாதிரி இந்த பிரிட்ஜை வந்து நீங்க இனிமேட்டு ஷெனா நகர் பிரிட்ஜ்னு மாத்திருங்க அப்படின்னு. டிராஃபிக் ஏன் இல்லை, ஏன் கோணலாம் போற? அட்லீஸ்ட் வண்டி போறவனா போவோம். நான் கரெக்டா தான் நிக்கிறேன், அவன் தான் நடுவுல நிக்கிறான். அந்த பக்கம் வண்டி போறவனால போவான்ப்பா. கொஞ்சம் கேப் விடு. அந்த சைடு போய்க்கிட்டான். கேப் நான் எப்பவுமே விட மாட்டேன். இவ்வளவு சாடிஸ்டா இருக்கு. கொஞ்சமாச்சும் விட்டு குத்து வாழு.
அவனுங்க போறச்சே இடிச்சுட்டு போவானுங்க அந்த சைடு. நான் வழி விட்டேனா இப்பதான் வரச்சே அங்க வழி விட்டேன். ஆனா அவனுங்க ஒழுங்கா போலையா. இடிச்சிட்டானுங்களா? காரையா? நின்னுட்டு இருக்க காரை இடிச்சுட்டு போறானுங்க. உன் காரையா? ஆமா. எங்க? வர வழியில அங்கதான் கேட்டு இருந்தேன். கார்ல எங்கடி? தெரியாது. அந்த சைடு நின்னுட்டு இருக்கும் போதே அவ்வளவு அவசரம் அவனுங்களுக்கு. அதான் கேப்பே விடுறது இல்லை நான் எப்பவுமே. அவனுங்களுக்கு கேப் விட்டு அப்படிதான் போகணும். உங்க கையில கார் இருந்தா அதான் எப்பவுமே நான் இந்த சைடு வழியில நான் கேப்பே விட மாட்டேன். அவனுங்களுக்கு விட்டானுங்க அப்படியே இடிச்சு தள்ளின்னு ஓட்டுவானுங்க. நான் என்ன வாயில அதெல்லாம் டெலிட் பண்ணி தயவுசெய்து அதெல்லாம் வருது. அவனுங்களை திட்டுறதெல்லாம் ப்ளீஸ். எவ்வளவு கேவலமா போனாங்க. இவ்வளவு பக்கத்து ஒரு ஆசின்னு போனானுங்க பாரு. அதெல்லாம் பாக்கறச்சு எனக்கு நெஞ்சு வலிக்கு தெரியுமா. அதுதான் வழியே விட மாட்டேன். சாடிஸ்டா இருந்தா தப்பு இல்லை. நம்ம கார் நமக்கு. ஆல்ரெடி இப்ப கிளச் பாயிண்ட் வேற இருப்போது. டென்ஷன் எடுத்தாதுங்க. மீதியே நான் நேத்திக்கு தான் ஒரு கிளச் பாயிண்ட் நான் இது பண்ணிட்டு வரேன். கைஸ் இப்போ ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க பார்க்க போறீங்க. அம்மா இப்போதான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லோப்பில் இருந்து வண்டி பின்னாடி போகாமல் எடுக்கிறதுக்கெலாம் இன்னும் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நான் பேசாமல் ஹேண்ட் பிரேக்கில் கால் வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். மக்கள் எல்லாம் இருக்க போகிறோம். உனக்கு ரொம்ப கஷ்டம் பார்த்தியா. 2 நிமிஷம் இல்லை வச்சிருவானுங்க. அவனை எதனா கரண்ட் செல்லுவாங்க. கார் போனாக்க காரில் வந்துட்டு இந்த மாதிரி சாங் பாடுறது, ஒரு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது. பிடிஎஸ் கூட கார் புல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதில் அவங்க பிடிஎஸோட சாங்ஸ் போடுவாங்க. அது இல்லாமல் நிறைய மற்ற சாங்ஸ்லாம் பிடிச்ச சாங்ஸ்லாம் பாடுவாங்க. ஸோ அதெல்லாம் நேம்டு கார்ட் போடு. கார்லேயே வந்துட்டு ஒரு இது மாதிரி இட்ஸ் இஸ் லைக் ஒரு கேம்ஸ் விளாடுறது வாட் எவர் இட் இஸ். அதில் ஒரு பிக்னிக் மாதிரி பண்ணுவாங்க. கடவுளே சிக்னல் போட்டுடணும். அப்போதான் வண்டி நிற்கும். ப்ளீஸ் கடவுளே ஹெல்ப் மீ. பச்சை இல்லை இருக்கு, ரெட்டு மாறணும். இவர் இப்படி வச்சுக்கிறாங்க. இப்படி வச்சா கடவுள் நம்ம இது கேட்கறத செய்வாருன்னு. இடிச்சிடாதிரி. இடிக்க மாட்டேன்டா. இடிச்சிட்டு போற அளவுக்கு நான் கார் ஓட்டுக்கு. எல்லோ வந்துருச்சு. இன்னும் ரெட் கம் ஆன். எஸ் சக்சஸ். மாட்டிக்கினாரு ஒருத்தர் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாத்தானு கத்தரை. நான் நேத்தியே பிராக்டிஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதான் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எடுத்துட்டேன்ல எப்படியும். கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்லோஃபில் மாட்டல, எஸ்கேப் ஆயிட்டேன். ஆஃப் ஆயிட்டு 2 நேற்று நல்லா போச்சு. இன்னைக்கு எத்தனை வாட்டி இருப்பாரு. 180 லிட்டர் அப்படின்ட்டு இன்னொரு வாட்டி ஆகிடும். லாஸ்ட் சான்ஸ். எஸ் 3. லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போக முடியாது. தெரியும் எனக்கு இதுக்கு மேல வழி தெரியும். ஸ்கைல் ஒன் வழியா தான் எப்படி நம்ம போட்டுருவோம். I know the way.